ஏற்கனவே முதலமைச்சரான பிறகு அவர் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு இன்னும் சென்று மக்களை சந்திக்கவில்லை, நன்றி தெரிவிக்கவில்லை என்றெல்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில்தான் தற்போது இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகின்றது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து விட்ட பிறகு முதலமைச்சர் விஜய் அதற்கு அருகே இருக்கக்கூடிய சாலையில் நடந்து சென்று இருபுறமும் மக்கள் சூழ்ந்திருக்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கையசைத்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சி பார்க்கின்றோம். பதிலுக்கு அந்த தொகுதி மக்களும் மலர்களை தூவி முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு தெரிவித்து வந்து அவருக்கு அவருடைய அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வு முடிந்த பிறகுதான் அவர் வியாசர்பாடி சென்று அங்கு போக்குவரத்து கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கூடிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை பார்வையிடுகிறார். அதற்கு பிறகு எம்கேபி நகர் சென்று அங்கு ரேஷன் கடையை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். 50 பேருக்கு ரேஷன் அட்டையை வழங்கி அவர்களுக்கான பொருட்களையும் வழங்கியிருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகின்றது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து விட்ட பிறகு அவர் நேரடியாக வியாசர்பாடி செல்வார் என்றுதான் திட்டப்பணி இருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக திடீரென்று அவர் அந்த பகுதி அருகே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே கூடிய சாலையில் நடந்து சென்று வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும். இது கிட்டத்தட்ட நன்றி தெரிவிக்கும் நிகழ்வின் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த தன்னுடைய சொந்த தொகுதிக்கு முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு இதற்கு முன்னதாக தேர்தல் நேரத்தில் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக சென்று தேர்தல் பிரச்சாரம் இந்த பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு எல்லாம் மேற்கொண்டார். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பதிவு செய்தார். 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர் அந்த சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அவருடைய இந்த நடை பயணம் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. 1 கிலோமீட்டர் தூரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் இருந்த தெரு பகுதியில் அவர் நடந்து சென்று 1 கிலோமீட்டர் தூரம் அவர் இந்த நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கு இடையில் அதிகாரிகள் எல்லாம் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவருக்கு புத்தகங்களை வழங்கி வரக்கூடிய இந்த நேரலை காட்சி பார்க்கின்றோம். 1 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அதாவது குடியிருப்பு பகுதியில் தான் இருக்கக்கூடிய சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இருபுறமும் வீடுகள், குடியிருப்பு பகுதிகள், மக்கள் பால்கனியில் நின்று அவரை பார்ப்பது, மாடியிலிருந்து அவரை பார்ப்பது போன்ற நிகழ்வுகள்லாம் அங்கு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரலை காட்சி பார்க்கின்றோம். 1 கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த அருகே நடந்து சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அதற்கு பிறகு மீண்டும் அவருடைய வழக்கமான பணி, அதாவது இந்த நிகழ்வு முடிந்துவிட்ட பிறகு ரேஷன் கடைக்கு சென்று எம்கேபி நகர் ரேஷன் கடையை பார்வையிட்டு அங்கு ஆய்வு செய்கிறார். ரேஷன் கடை, அந்த கடையினுடைய அன்றாட பணிகள், அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த ரேஷன் கடையை தற்போது நேரலையில் நாம் பார்த்து வரக்கூடிய காட்சிதான் ரேஷன் கடை. எம்கேபி நகரில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை அவர் ஆய்வு செய்து அங்கு 50 பேருக்கு ரேஷன் அட்டை வழங்க இருக்கின்றார். ரேஷன் கார்டு வழங்கி அவர்களுக்கான பொருட்களை வழங்க இருக்கின்றார். அது IAS அதிகாரிகள் அந்த நிகழ்வு தொடங்கி வைத்து பேசி வரக்கூடிய இந்த நேரலையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த ரேஷன் கடைக்கு சென்று அங்கு அந்த ரேஷன் கடை எத்தனை பயனாளிகள் இந்த ரேஷன் கடையில் சென்று பொருட்களை வாங்கி செல்கிறார்கள்,